இந்த சேனல்ல நம்ம கண்டினியூவா பார்க்கறது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா Revit Architecture, AutoCAD, மற்றது வந்து Twinmotion, அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணு. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது AutoCADல வந்து குவாண்டிட்டி டேக் ஆஃப் பிளாக் பண்ணதை எப்படி நம்ம குவாண்டிட்டி எடுக்கிறதுன்றதை பற்றியும் அதை எப்படி டேபிளைஸ் பண்றதுன்றதை பற்றியும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம பார்க்க போறது கவுண்டிங் ஆப்ஷன். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கவுண்ட் டைப் பண்ணீங்கன்னு சொன்னா COUNT கவுண்ட் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணீங்கன்னு சொன்னா ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கலாம். இன்னும் என்டர் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க செலக்ட் டார்கெட் ஆப்ஜெக்ட் இருக்கு அல்லது எனி ஆப்ஜெக்ட். இப்போ வந்து என்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னா இந்த டிஸ்பிளேல உள்ள பிளாக் பண்ண குவான்டிட்டி எல்லாம் டேக் ஆஃப் ஆயிடும். நீங்க உதாரணத்துக்கு இந்த விண்டோ கிளிக் பண்ணி பாருங்க. ஓகே 7 நம்பர்ஸ் இங்க கவுண்டிங் பாத்தீங்கன்னு சொன்னா இதை வந்து 1 by 1 செக் பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஓகே இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றை செக் பண்றது. இதை க்ளோஸ் பண்றேன். அடுத்து எனக்கு இந்த டோர் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும்னு சொன்னா அதுக்கு COUNT டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணி போட்டு இந்த டோர்ல கிளிக் பண்ணிட்டு இன்னும் ரெண்டு பண்ணீங்கன்னு சொன்னா நான் ஓகே இந்த டைப் ஆஃப் டோர் வந்து 3 நம்பர்ஸ். எங்க இதுல கவுண்டிங் ஆப்ஷன் இல்ல அதை எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா கிளிக் பண்ணீங்கன்னா நான் ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறது ஒவ்வொன்றா நீங்க இதை செக் பண்ணிக்கொள்ளலாம். பினிஷ் பண்ணிட்டு இப்போ இதுல டேபிள் எட் பண்றது எப்படின்னு பார்ப்போம். டேபிள் எட் பண்ணும்போது நம்ம இதுக்கு என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னு சொன்னா COUNT கவுண்ட் டேபிள் அடிச்சிங்கன்னு சொன்னா வரும். கிளிக் பண்ணிட்டு எந்த பண்ணீங்கன்னு சொன்னா இங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கிற சகல குவான்டிட்டியும் இங்க டேக் ஆஃப் ஆகும். இதை நீங்க டேபிளை வந்து ரீசைஸ் பண்ணிக்கொள்ளலாம் தேவையானது. அதே மாதிரி டேபிள் எட் பண்ணிக்கொள்ளலாம். இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இதுல நீங்க ஃபாண்ட் சைஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இந்த வீடியோல நான் பார்த்தது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா குவான்டிட்டி டேக் ஆஃப் மற்றது அந்த குவான்டிட்டி டேக் ஆஃப் எடுக்கிறதுல டேபிள் எப்படி எட் பண்ணுறது பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு லெசன் சந்திப்போம்.